நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கடந்த ஒரு 4 வாரமாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு போதாத காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பக்கம், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம், அதை தாண்டி உயர்நீதிமன்றம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்துட்டு தாவேக்காவை போட்டு பொழந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறந்தவர்களுக்கு வந்துட்டு இரங்கல் கூட்டம் அப்படின்றது கூட நடத்துறதுக்கு ஆள் இல்லாம கட்சியே ஒரு மாதிரி ஷட் டவுன் பண்ணப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்துச்சு. கரூரினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மத்தியாளர்களுடைய கைதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த இக்கட்டான சுச்சுவேஷனுக்குள்ள தாவேக்கா தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்துல புஷ்யானந்த் தொடர்ந்து தலைமறைவா இருந்ததா இருந்தாலும் சரி, அடுத்து வந்துட்டு நம்ம இதை எப்படி எடுத்துட்டு போறோம், இந்த கேஸை வந்துட்டு நம்ம அடுத்து எப்படி நமக்கு சக்சஸான விஷயங்களா மாற்ற போறோம், நம்ம கைக்கு எப்ப இந்த கேஸ் வந்துட்டு நம்ம ஹேண்ட்குள்ள வரும், நம்ம கைக்குள்ள எப்ப இந்த கேஸை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தாவேக்காவுடைய தளபதிகள் பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம விழி பிதுங்கி நின்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது நிர்மல்குமார் அவர்களா இருந்தாலும் சரி, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களா இருந்தாலும் சரி, ஸோ இவங்களாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்தப்ப ஆதவர்ஜுனா முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நான் டெல்லிக்கு போறேன், அங்க போய் யாரை பார்க்கணுமோ என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி நான் வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருந்து அந்த விசாரிக்கக்கூடிய அந்த உரிமை அப்படின்றத சிபிஐக்கு மாற்றலாம், அப்பதான் உண்மை வெளியே வரும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பண்ண முடியாத வேலையை நான் டெல்லிக்கு போய் பண்றேன் அப்படின்னு சொல்லி போனதோட மட்டும் இல்லாம சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த கேஸ் சிபிஐ மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா ஆதவர்ஜுனா மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால கிட்டத்தட்ட 16-17 நாளா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைமறைவா இருந்த புஷ்யானந்த் இருக்கார் இல்லையா, மறுபடியும் நேற்று விஜய் கூட மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் இப்போதான் ஒரு அளவுக்கு நிம்மதியாயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேஸ் வந்துட்டு சிபிஐக்கு கை மாறிடுச்சு, அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் அப்படின்றது தான் பெரிய அளவில் இருக்கும். ஸோ அவங்க உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்புறாருன்னு சொல்லப்படுது. ஸோ ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி வந்துட்டு சொன்னதை செஞ்சுட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனாவை பற்றி எல்லார்கிட்டையும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னும் நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் கேம் இதோட முடியல, கேம் இனிதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேட்காமையே கை கொடுத்த அதிமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாரை பாசிச பாஜகன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்டதான் இப்ப இந்த கேஸ் அப்படின்றது போயிருக்கிறதுனால வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன ஆக போகுது, விஜயனுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய குழப்பமும் நிலவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விடாவாரியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா வந்துட்டு கட்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா மாநாடுகள் நடந்ததுக்கு அப்புறமாவே அதிமுக கூட தாவேக்கா கூட்டணி அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இபிஎஸ் வந்துட்டு முதலமைச்சர், துணை முதலமைச்சராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் வருவார். ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர், பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்ல நின்று ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து வீழ்த்தி ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ திமுக வந்துட்டு எப்படியாவது வீழ்த்தியே ஆகணும் அப்படின்றது தான் அதிமுகவுடைய ஒரே குறியா இருக்கு. இன்னொரு பக்கத்தில் தாவேக்காவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர்த்துக்கு இடையில தான் போட்டியே, ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் காலத்தில் பரபரப்பாக பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து விஜய் தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டப்ப எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆயத்திறந்து பேசினது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு இந்த மரணத்துக்கு காரணம் விஜய் கிடையாது, அரசாங்கத்தினுடைய கையாளாகதனம் தான், உளவுத்துறை தான் இதை கணிச்சிருக்கணும், கணிக்காமட்டது அவங்க தப்பு தான், இதுல விஜயனுடைய தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசினதுக்கு அப்புறமா தான் பலருமே அரசியல் விமர்சகர்களா இருந்தாலும் சரி, பல அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி விஜய்க்கு ஆதரவான ஸ்டாண்ட் அப்படின்றத எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுமே கூட்டணிக்கான கதவை தாவேக்காக்கு திறந்து வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா தாவேக்கா கூட்டணிக்குள்ள வராங்க அப்படின்னா அதிமுகக்கு அது ஒரு அசுர பலமா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னும் ஒரு பீரியட் கூட, இந்த பீரியட் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் துணை முதலமைச்சராக இருந்து தனக்கான தகுதிகள்லாம் வளர்த்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதலமைச்சராக தனிச்சு நிற்கணும்னு சொல்லி சொன்னாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த வாய்ப்பு அப்படின்றத விஜய் கரெக்டாக பயன்படுத்திக்குவாரா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு.
இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயினால விமர்சிக்கப்பட்ட பாஜக அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிபிஐ இந்த மாதிரி அமைப்புகளை வந்துட்டு அவங்க கைக்குள்ள வச்சுட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தப்ப வந்துட்டு பார்த்தோம்னா விஜயே பல மேடைகள்ல பேசியிருந்தாரு. ஸோ அவருக்கு இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமா அதே சிபிஐ கிட்ட தான் விஜயும் போய் நின்றுருக்காரு. அப்படின்றதுனால அவர் கருத்துப்படி பார்த்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தெளிவா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இது ஒரு இடைக்கால தீர்ப்பு மட்டும்தான். இன்கேஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரமாண பத்திரத்தை தெளிவா தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தீர்ப்பு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே ஒரு இக்கு வச்சுதான் பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சிபிஐக்கு மாத்திர தீர்ப்பை. அதனால இன்கேஸ் விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பழைய மாதிரி பாஜகவை விமர்சனம் பண்ணாரு அப்படின்னா அது அவருக்கு நெகட்டிவா திரும்புறதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே திமுகவும் பாஜகவும் தான் எதிரி, அவங்க பாசிசம் இவங்க பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் விமர்சனம் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி ஒரு பிரேக், அரசியல் பிரேக் அப்படின்றது விஜய்க்கு இப்ப விழுந்திருக்கு. ஸோ என்ன பண்ண போறாரு, ஒரு சிஸ்டம் வந்துட்டு எப்படி ஷட் டவுன் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணோம்னா நிறைய வேலைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கட்சியே ஷட் டவுன் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டு போயிருச்சு. இந்த சுச்சுவேஷன்ல பாஜகவும் அதிமுகவும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை இல்லாம பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் திமுக ரொம்ப தீவிரமா இறங்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேட்காமையே கை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க நடந்தா வந்துட்டு நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ வச்சு இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அங்க கை கொடுத்த பாஜக ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு, கூட்டணி அப்படின்னு சொல்லி தன்னுடைய முடிவை அறிவிச்சு திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஷாக் அப்படின்றத கொடுக்க போறாரா, இல்ல மறுபடியும் தனிச்சுதான் நிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரியே பாஜக அதிமுகவையும் விமர்சிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கச்சக்கமான கொஸ்டின் மார்க் விழுந்திருக்கு. விவரம் தெரிஞ்சவங்க விஜய் அதிமுகவையும் பாஜகவையும் பகச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் விஜய் தன்னுடைய முடிவுல வந்து பின்வாங்க மாட்டாரு, அப்படி வாங்கினார்னா அது அவருக்கே செம்ம பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கு. ஸோ விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகாவுடைய தலைவரான விஜய் அதிமுக பாஜக கூட கூட்டணிக்கு போறது நல்லதா, இல்ல பழைய மாதிரியே நான் தனிச்சுதான் நிற்பேன், பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்த்து நிற்கிறது நல்லதா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.